ஏஆர் முருகதாஸ் இயக்கி சல்மான் கான் நடிப்புல வெளியான சிக்கந்தர் படத்துக்கு 91 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கான். மொத்தம் 200 கோடி ரூபாய் செலவுல உருவான இந்த படம் உலக அளவுல 175 கோடி ரூபாய் மட்டுமே வசூலிச்சு தோல்வி அடைஞ்சிச்சு. படம் இணையத்துல சட்டவிரோதமாக வெளியானதால தான் 91 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால சிக்கந்தர் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. அருண் விஜயின் பிளாக் பஸ்டர் திரைப்படமான தடையற தாக்க புத்தம் புதிய நவீன தொழில்நுட்பத்துடன் வரும் 27ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக உள்ளது. மகள் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் 2012ஆம் ஆண்டு வெளியான படம் தடையற தாக்க. மம்தா மோகன்தாஸ், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படம் தற்போது நவீன AI தொழில்நுட்பத்தில் மெருகேற்றப்பட்டு 4K தரத்தில் நவீன அட்மாஸ் சவுண்ட் வடிவமைப்போடு ரிலீஸ் ஆக இருக்கு. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.